ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடுகும் வெந்தயமும் போட்டு பொரிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுலேயே இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிக்கலாம். போட்டு எல்லாம் நல்லா வதக்கலாம். இப்போது கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததும் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு ஒரு 2 தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ இதில் மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா வேகட்டுங்க. இப்போ இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோங்க, அதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இது நல்லா கொதிச்சு வந்தோன்னா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன், அதை இதில் சேர்த்துக்கலாங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.